என்னாச்சு? என்ன லிங்க்? அதே லிங்க் AXJ முடியும். So this is the Google Ads ஓட dashboard. Keyword planner எதுல போய் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எதுல? சைடுல தான் நிறைய இருக்கு. கீபோர்ட் பிளானர் ஒரு டூல் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? எப்படி போனீங்க? டூல்ஸ் பிளானிங் அண்ட் கீபோர்ட் பிளானர். சோ இங்க கன்வர்ஷன்ஸ்ன்றது வந்து நான் சொன்னேன், கன்வர்ஷன்ஸோட ஆப்ஜெக்டிவ் ஆர் 2. ஒன்னு வந்து ரிட்டர்ன் ஆன் அண்ட் ஸ்பெண்ட். நான் 100 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் இன்னைக்கு, எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்றது ஒண்ணு தெரியும். 2 வர்ற கஸ்டமர் ஒரு வர்ற விசிட்டரோட பிஹேவியர் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்னோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் என் வெப்சைட்டுக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்து என்ன டைப்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கூகுள் வில் ப்ரொமோட் டு த டிசையர்ட் ஆடியன்ஸ். இல்லாத பட்சம் அதுக்கு தெரியாது. ஸோ 4 days மினிமம் ஒரு ஆட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் டேக் அ லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொல்லி எடுக்கும். அதுக்கு முன்னாடி ஜங்க் லீட்ஸ் வரலாம், என்ன வேணா வரலாம், எதுவும் பண்ணாதீங்க. ஒரு ஆடை வந்து ஒரு ஒன் மந்த் அப்படியே ரன் பண்ண கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜங்க் லீட் வருது, தென் கோ அண்ட் சேஞ்ச் சம்திங். ஆடை திருப்பி ஸ்டாப் பண்ணி புது கேம்பெயின் எல்லாம் ரன் பண்ணுவாங்க. அதே ஆட்ல வந்து நீங்க திருப்பி மேஜர் சேஞ்சஸ் கொடுத்தா திருப்பி லேர்னிங் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்பெண்ட் டைம் அண்ட் டூ இட் ப்ராப்பர்லி. எந்த ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி கன்வர்ஷனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. அது மெட்டாவா இருக்கட்டும், லிங்க்டின், ரெடிட், குவாரா, வாட் எவர், ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன்ஸை செட் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ கன்வர்ஷன்ஸ்ன்றது நம்மளோட கோல் என்ன? நம்மளோட கோல் தான் வந்து அந்த கன்வர்ஷன். எனக்கு கிளிக்கோ இம்ப்ரெஷன்ன்றது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து உள்ள வெப்சைட்டுக்குள்ள வர்றாங்க, போயிடுறாங்க, வாட் இஸ் பர்பஸ்? இல்ல அந்த கிளிக் பண்ணி எனக்கு அது லீடா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து ஆட் ரன் பண்றது வி ரன் ஃப்ரம் மார்னிங் 8:30 to 6:30. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு ஸ்கெடியூலிங் அந்த டைமுக்கு ஆகும். இப்ப புது வெப்சைட்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஏஜென்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நிலான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் உள்ள வந்ததும் அது கால் பண்ணும். அதுலயே அந்த வெப்சைட்லயே கால் வரும். இன்கமிங் கால் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது பேசும், உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் வேணும், உங்க பேர் என்ன, அது உங்க ஃபர்ஸ்ட் உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு? எனக்கு நைட்டு 11 மணிக்கெல்லாம் உள்ள வருவாங்க டிராபிக். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி. அவங்க டிக்ளைன் மட்டும் போலாம். அட்டென்ட் பண்ணா அந்த ஏஜென்ட் அப்படியே பேசும், ஒரு ஒரிஜினல் ஹியூமன் மாதிரியே பேசும். பேசிட்டு அது என்னன்னா சைட்டை ஃபுல்லா கிரால் பண்ணி எடுத்து எனக்கு ஏஐ கோர்ஸ் வேணும்னு சொல்லும்போது ஏஐ கோர்ஸ் வந்து 60 மணி நேரம், அதோட ட்ரெயினர் வந்து இவங்க, இந்த சர்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ், எல்லா டீட்டெயிலும் அதுக்கு தெரியும். ஆமா, ஸோ வந்து 11 லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு டூல் கூட கனெக்ட் பண்ணி அது பண்றது. இட் வில் ஸ்பீக் 50 languages. அது தமிழ் பேசும்போது செந்தமிழ்ல எல்லாம் பேசாது. அதாவது உங்க பேர் என்ன? என் பேர் சுனிதா, ரொம்ப நல்ல பேரு அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே நம்பர் கேட்காது. திரும்பி வேற ஒரு டீட்டெயில் கொடுத்து நல்ல கான்வர்ஸ்மெண்ட் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து சிலபஸ் வந்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது they will give the number. If it is running out of the context, it will say உங்களுக்கு இன்னும் ப்ரிசைஸ்டான டீட்டெயில் விட நான் வந்து எனக்கு கவுன்சிலரை கனெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஓகேன்னு சொன்னா it will automatically connect the counselor. மிட் நைட்ல கனெக்ட் பண்ணாது, அது நம்ம செட் பண்ணி வைக்கணும், இந்த டைம்ல தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது கூகுள் ஆட்ஸ் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா என் வெப்சைட்டுக்குள்ள வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி லீட். இது ஆடுக்கு சம்பந்தம் இல்லை. சோ நான் எதுக்கு இந்த ஏஜென்ட் வச்சிருக்கேன்னா மந்த்லி ஐ வில் பி ஸ்பெண்டிங் 2000 rupees on this. ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங், அது பேசுறது எல்லாமே டோக்கன்ஸ், சரியா? அது எல்லாமே ஸ்பெண்டிங் 2000 rupees. எதுக்குன்னா எனக்கு மிட் நைட்லயும் டிராபிக் வருது. ஸோ மிட் நைட்ல டிராபிக் வரும்போது ஒரு ஃபார்ம்ல போய் ஃபில் பண்றதை விட இது பேசும்போது இன்னும் எனக்கு லீடு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும், இன்னும் வந்து குவாலிட்டியான லீட்ஸ் வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி லீடுன்றதுனால. ஸோ நான் என்ன சொல்றேன்னா அந்த கன்வர்ஷன் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் 2000 ஸ்பெண்ட் பண்றேன் செப்பரேட் ஒரு ஏஜென்ட். அப்ப கூகுள் ஆட்ஸ் ஐம் ஸ்பெண்டிங் 60,000 rupees. அப்ப எனக்கு கன்வர்ஷன் தான் முக்கியம். ஸோ மை கோல் இஸ் கன்வர்ஷன், சரியா? ஸோ
வேர் யூ ஹேவ் டு கோ இஸ் இங்க கோல்ஸ் இருக்கும். கோல்ஸ்ல போயிட்டு கிளிக் கன்வர்ஷ். கோல் காட் இல்ல கோல் விட்டனே ஹலோ பண்றேன். சோ இங்க கோல்ஸ்ல போயிட்டு கன்வர்ஷன்ஸ் அண்ட் சம்மரி, சரியா? கிளிக் ஆன் தட். இப்ப இங்க வந்து நான் எந்த கோலுமே கிரியேட் பண்ணல. அவங்களே ஒரு சில கோல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. மீன்ஸ் கூகுளே வந்து ப்ரீ பில்டா கோல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பட் டோன்ட் ஒன்லி ரிலை ஆன் தட். நீங்க உங்க கோல் என்னன்றது கிளியரா டிஃபைன் பண்ணி. நான் என்ன சொன்னேன், என்னோட தேங்க்யூ பேஜ் தான் என்னோட கோல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன், பேஜ் வியூ அப்படின்றத என்னோட கன்வர்ஷன். இல்ல ஆட் டு கார்ட், இல்ல பர்ச்சேஸ், இல்ல சப்ஸ்கிரைப், இல்ல பட்டன் கிளிக். ஸோ பட்டன் கிளிக் வந்து ஃபார்ம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுப்போம்ல, அந்த அந்த பட்டன் கிளிக்கான ஒரு கன்வர்ஷன். பட் நான் அதை செட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன், அது கிளிக் பண்ணும்போது மேபி இன்டர்நெட் இஷ்யூனால அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாம இருக்கலாம். இல்ல சப்மிட் பண்ண உடனே அது லோட் ஆகிறதுக்குள்ள இவன் பேக் போலாம், என்ன நடக்கும். அந்த டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக தான் சப்மிட்னு கொடுத்த உடனே அந்த அந்த இது when the lead is injected in அந்த தேங்க்யூ பேஜ் லோட் ஆகும். ஸோ நான் என்ன சொல்றேன், என்னோட கன்வர்ஷன்ன்றது வந்து அந்த கஸ்டமர் அந்த தேங்க்யூ பேஜ் வியூ பண்ணாங்க மட்டும்தான் என்னோட கஸ்டமர் ஒரு மை லீட் ஒரு மை கன்வர்ஷன் அப்படின்னு நான் செட் பண்ணேன். புரிஞ்சுதா? ஸோ எனி நீங்க இது அமேசான்ல இல்ல ஏதோ ஒன்று எடுத்தாலுமே, அமேசான்ல இருக்கான்னு தெரியல, பட் நார்மல் ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் கொடுத்தாலும் தேங்க்யூ பேஜ், தேங்க்யூ ஃபார் த பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த தேங்க்யூ பேஜ் வந்தாவே, எஸ்பெஷலி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே தேங்க்யூ பேஜுக்கு, அதாவது லீடு வரணும்னா தேங்க்யூ. அமேசானுக்கு வந்து தேவை. அது உங்களுக்கு மேல வந்து ஒரு தேங்க்யூ டயலாக் பாக்ஸ் மாதிரி வரும். நான் சொல்றது அது டயலாக் பாக்ஸ் வரும்போது மேல பாருங்க, அந்த யூஆர்எல் தேங்க்யூ சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்க. சரி, அந்த யூஆர்எல் தேங்க்யூ சேஞ்ச் ஆகணும். அந்த வேற எது போடணும். டயலாக் பாக்ஸ் மட்டும் வருதுன்னா பாப்அப் ஃபார்ம். So எனக்கு தெரிஞ்சு Amazon is not running any ad. Amazon itself is a separate universe. இப்போ நம்ம இ-காமர்ஸ் ரன் பண்றோம், டேர் வூல்ஃப் பண்றோம், இல்ல ஏர்ட் கணக்கு பண்றோம்னா we have set thank you page. அது பர்ச்சேஸ்ன்றது பேமெண்ட் முடிச்ச உடனே அது லோட் ஆகி thank you for the purchase. So நான் என்ன ட்ராக் பண்ணுவேன், என்னோட thank you page. And this thank you page will be same for all. நீங்க 5 லேண்டிங் பேஜ்ல 50 லேண்டிங் பேஜ் வச்சாலும் தேங்க்யூ பேஜ் வில் பி தி சேம். நீங்க தனித்தனியா வச்சுக்கலாம். ஆனா 50 ஆட் ரன் பண்றீங்கன்னா 50 தேங்க்யூ பேஜ் வச்சு எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? தனியா ஒரு பேஜ், அது ஒண்ணு தேங்க்யூ பேஜ்னு சொல்லிட்டு ஸ்லக் தேங்க்யூ பேஜ் கொடுப்பீங்க. நீங்க வந்து தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணுவீங்க. அது நீங்க வச்சுக்கலாம். இது அதாவது ஒரு 2 கேம்பெயின் தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். ஒன்னு வந்து தேங்க்யூ போடலாம், ஒன்னு தேங்க்யூ பேஜ்னு வச்சுக்கலாம். எப்படி வேணா அது நீங்க வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் கன்வீனியன்ஸ். இப்ப நான் இப்படி செட் பண்ணிருக்கேன்னா we are running 4 campaigns, 4 ad groups, இல்ல மல்டிபிள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது I have given one thank you page. ஏன்னா என்னோட எல்லா கோர்ஸுமே either it will be 10,000 or it will be 30,000. அது வந்துடும். இப்ப எனக்கு வந்து லீடு வருது, பிளஸ் எனக்கு வந்து இதுல எனக்கு டேட்டா வரும், எந்த ஆட்ல இருந்து எவ்வளவு கிளிக் ஆயிருக்கு, எவ்வளவு கன்வர்ஷன் வந்திருக்குன்றது அந்த டேட்டா வந்து. சோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. தேங்க்யூ பேஜ் வந்துச்சுன்னா டோட்டல் கன்வர்ஷன்ஸ் எனக்கு கிடைக்கும் 10 அப்படின்னு கிடைக்கும். 10 பேர் வந்து நீங்க லீட் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஐ வில் ஷோ யூ. நேத்து வந்து கன்வர்ஷன்ஸ் காமிக்கிறேன். அதற்கு கன்வர்ஷன் நேத்து எனக்கு டோட்டலா 7 கன்வர்ஷன்ஸ் காமிக்குது. கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன்னா ஐ அம் கோயிங் டு திஸ் கேம்பெயின். இந்த கேம்பெயின் மட்டும் தான் ஆக்டிவ்ல. இது வந்து ஜிஎம்பி ஆட்ஸ். இந்த இது கேம்பெயின் இருக்கு. அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு what I will do is that
campaigns ad group. இது campaign ஓவர்வியூ. மேல ஓவர்வியூ இருக்கா? இங்க போயிட்டு நான் ad groups கிளிக் பண்றேன். சோ இங்க 4 ad group இருக்கா? Python, artificial intelligence, digital marketing, Java. Conversion. இங்க 3, இங்க 2, இங்க 0, இங்க 0. So you will know அது வந்து GMB ads ரெண்டு வந்துருக்கும். சரியா? சோ இப்படி நீங்க பாத்துக்கலாம். இப்போ இண்டிவிஜுவலா ஒரு கன்வர்ஷனுக்கு நான் 170 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இங்க ஒரு கன்வர்ஷன் 300 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இம்ப்ரெஷன் இங்க வந்திருக்கு, கிளிக் இங்க சிடிஆர். இன்ஃபேக்ட் ஜாவால சிடிஆர் நல்லாவே இருக்கு. ஆனா அங்க இருந்து நமக்கு கன்வர்ஷன்ஸ் பெருசா வரும். இப்ப இங்க கன்வர்ஷன் அமௌண்ட் எதுல ஜாஸ்தி ஸ்பெண்ட் ஆயிருக்கு? ஜாவா கம்மியா தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஜாவா இஸ் நாட் இன் தட் டிமாண்ட். எல்லாருமே ஏ பின்னாடி வராங்க. ஏ, பவர் பிஐ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 3 தான் வந்து இப்போ பீக்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க இண்டிவிஜுவலா பாத்துக்கலாம். சோ நம்ம ஆட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் வில் கெட் இன் டீப்பர். சரியா? சோ நவ் யூ ஃபோக்கஸ் ஆன் கன்வர்ஷன்ஸ். சோ இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு செட் அப் தி கன்வர்ஷன். இங்க கிரியேட் கன்வர்ஷன் ஆக்ஷன் இருக்கா? இத கிளிக் பண்ணு. இங்க வந்து கன்வர்ஷன்ஸ் ஆன் எ வெப்சைட் தான் நான் ட்ராக் பண்ண போறேன். இது கால்ஸுக்கு நீங்க வந்து எதுவும் கோடல் எதுவும் போட தேவையில்லை, அது இருந்துட்டு போகுது. இது கன்வர்ஷன்ஸ் ஆன் எ வெப்சைட் இருக்கா? என்ன போட்டிருக்கு? கூகுள் டேக் நாட் இன்ஸ்டால்ட் yet. அந்த கூகுள் டேக்ன்றது அந்த பேஸ் டேக். ஓகே, that we need to install. So edit data source னு கொடுங்க. And உங்களோட வெப்சைட்டோட URL இருக்கு இல்லையா? அத வந்து இங்க கொடுத்துருங்க. எடிட் டேட்டா சோர்ஸ் கொடுத்துட்டு உங்களோட URL, வெப் URL கேட்கும். உங்க வெப்சைட்ல URL இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு give scan. ஸ்கேன் பண்ணும்போது என்ன? கூகுள் டேக் நாட் இன்ஸ்டால்ட். ஸோ நவ் ஐ ஹாவ் டு செட் இட் அப். சரியா? நான் வந்து இங்க செட்டப் கொடுக்குறேன். இங்க இன்ஸ்டால் வித் வேர்ட்பிரஸ் இருக்கு, இன்ஸ்டால் மேனுவலி இருக்கு. நான் வந்து மேனுவலி கொடுக்குறேன். ஸோ நவ் யூ see a code here. மேல என்னன்னு படிங்க. someone read it. சத்தம் படி எல்லாம் கேக்குற மாதிரி. இன்ஸ்டால் மேனுவலி கீழ என்ன இருக்குது? below is the கண்ணு தெரியலையா? Below is the Google tag for this account. Copy and paste in the code for every page of your website. Immediately after the header element, don't add more than one Google tag to each page. So header sectionல site wide add பண்ண சொல்றாங்க. Now what I am going to do is that I am copying this. சரியா? காப்பி பண்ணிட்டு நேரா என் டேஷ்போர்டுக்கு வரேன். எது? WordPress dashboard. I am going HFCM அந்த plugin. ஓகே, அந்த plugin குள்ள போறேன் and add new. Clear? Sneha, are you listening? HFCM ல போயிட்டு add new. add new ல போயிட்டு இங்க snippet name clear-ஆ கொடுத்துருங்க. Google Ads tag. ஓகே, HTML கோடு தான். இங்க சைட் டிஸ்பிளே இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சைட் வைடுன்னு இருக்கும். ஸ்பெசிபிக் பேஜா, ஸ்பெசிபிக் போஸ்டா எல்லாம் இங்க இருக்கும். சரியா? நீங்க ஸ்பெசிபிக் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணா என்னென்ன பேஜ் இருக்கோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் ஆகும். வெப்சைட்ல என்னென்ன, இப்ப நமக்கு என்ன சாம்பிள் பேஜ் மட்டும் தான் இருக்காது இதுல. ஆனா சாம்பிள் பேஜ் மட்டும் வருது. உங்க வெப்சைட்ல 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜ் லிஸ்ட் ஆகும். எந்த பேஜ்ல நீங்க கோட் பண்ணணும். ஆனா இப்ப நம்ம ஸ்பெசிபிக் பேஜா கொடுக்க போறோம். ஆமா, ஸ்பெசிபிக் பேஜ் ஒண்ணுதான். அது நீங்க ஒவ்வொரு தனித்தனியா. சோ நான் இப்ப இங்க பேஸ்ட் பண்ண போறது சைட் வைட். ஓகே, லொகேஷன் என்ன? ஹெட்டர். மத்ததெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நேரா கொண்டு வந்து
இந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன். கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? and give save. That's all. Okay, and இங்க வந்துட்டு just give test installation. என்ன காமிக்குது? Your Google tag was correctly detected on your website. இது வந்து செக் பண்ணிட்டு just give confirm. So installed on your site. இப்போ tag install பண்ணி முடிச்சாச்சு. Now give done. ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? No confusions. Now save and continue. இப்போ கேட்கும் உங்களுக்கு என்ன now the base pixel is connected. அவ்வளவுதான், base pixel கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. This is like giving electricity to your entire home. Now you are given. இப்போ நான் என்ன பார்க்கறேன்னா எந்த ரூம்ல வந்து சுவிட்ச் ஆன் பண்றாங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ண போறேன். ஓகே, சோ ஒவ்வொரு ரூம்ன்றது ஒவ்வொரு பேஜ். சரி, எந்த பேஜ்ல வந்து இல்ல என்ன கன்வர்ஷன் ஆக்ஷன், ஃபேன் ஆன் பண்றாங்களா, இல்ல லைட் ஆன் பண்றாங்களா, இல்ல ஏசி ஆன் பண்றாங்களா அப்படின்றத நான் ட்ராக் பண்ண போறேன். ஓகே, சோ அதுல ஒரு பர்டிகுலர் ரூம் தானே, என்டையர் ஹோம் கிடையாது. சோ பேஸ் டேக்ன்றது ஐ அம் கிவிங் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், கன்வர்ஷன்ன்றது ஒரு பர்டிகுலர் ரூம்ல நடக்கிறத நான் வந்து ட்ராக் பண்ணேன். Google tag is always, அதாவது கூகுள் டேக் நீங்க சைட் அவங்களே சொல்றாங்களா சைட் வைடு கொடுங்கன்ட்டு. சோ கூகுள் டேக் வந்து இப்ப நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, இந்த கூகுள் டேக் தான் இஸ் பெர்மனன்ட். சரியா? இப்ப நாளைக்கு அந்த வெப்சைட்டை நீங்க ஸ்கிராப் பண்றீங்க அப்படின்னா புது கூகுள் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம். இதுல போய் திருப்பி எடிட்னு கொடுத்தா அந்த யூஆர்எல் பாக்ஸ் காமிக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் வேற ஒரு வெப்சைட் தான் அட்ரஸ் எனக்கு காமிச்சிட்டு இருந்தது. அதுல புது வெப்சைட் அட்ரஸ் போட்டு ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் கொடுக்கும் போது டேக் இன்ஸ்டால்ட் இல்லன்னு காமிக்கும். திருப்பி அந்த கோட் எடுத்து அங்க கொண்டு போய் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். அதாவது எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, இப்போ ஆன்டோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அண்ட் ஹி இஸ் கிவிங் மீ ஆக்சஸ் டு கூகுள் ஆட். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து கூகுள் டேகை கிரியேட் பண்ணி அவர் இதுல போட்டுருவேன். நாளைக்கு எனக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் கிளம்பிட்டேன். ஜெசினா கிட்ட போனோம்னா ஜெசினா வில் அகைன் ப்ரிப்பேர் அ நியூ ஆட் அக்கவுண்ட் அண்ட் வில் டூ தட். அந்த மாதிரி தேவையே கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணனோ அது அப்படியே she can use it. ஓகே, அது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே வந்து புதுசா வந்து எல்லாம் பண்றாங்கல்ல, நோ, டோன்ட் டூ தட். எப்படி ஏடிஎம்கே பீரியட்ல அம்மா உணவகம் ஒன்று இருந்தது வந்து டிஎம்கே ஆட்சியிலே அப்படி கண்டினியூ பண்ணா, இஃப் தட் இஸ் குட் கண்டினியூ. திருப்பி நீங்க வந்து ஒண்ணு மாத்தும் போதுதான் பிரச்சனை வரும். என்னன்னா மெட்டால போகும்போது இந்த பிக்சல் கோடுன்னு ஒன்று இருக்கு, இதேதான் சேம் தான். ஒரு பிக்ஸி டஸ்ட்னு ஒரு கிளைண்ட் வரும்போது they had almost some 20-30 pixels created. இதுல எது ஆக்டிவ்ல இருக்கு எது ஆக்டிவ்ல இல்ல ஒண்ணும் புரியல. பிக்சல் நீங்க கிரியேட் பண்ணா அது அப்படியே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ரீசன்ட்லி எதுல வந்து ஆக்டிவிட்டிஸ் ட்ராக் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த பிக்சலை நம்ம எடுத்து பண்ணோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா புது ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணா 22வது ஒரு பிக்சல் உள்ள வந்துக்கலாம். புரிஞ்சுதா? சோ கூகுள் டேக் இல்ல இங்க கூகுள் டேக் ரிமூவ் பண்ண ஒன்ஸ் கிரியேட்டட் தட் இஸ் தேர். சரியா? கூகுள் டேக்கா இருக்கட்டும், மெட்டால இதேதான் வந்து மெட்டா பிக்சல்னு சொல்லுவோம். சேம், அதுவும் ஹெடர் செக்ஷன் தான் பேஸ் பண்ணுவோம். லிங்க்டின்ல இன்சைட் டேக்னு சொல்லுவோம், அதுவும் இதே மாதிரி கொண்டு போய் பேஸ் பண்ணுவோம். ட்விட்டர்ல பிக்சல் நெகே, குவாரா ரெடிட்ல பிக்சல். சோ நீங்க உங்களுக்கு எந்த மீன்ஸ் டேர்ம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல நிக்குமோ அதை நீங்க ஒண்ணு பேஸ் பிக்சல், நான் எல்லாமே பேஸ் பிக்சல்னு வச்சுக்கிறேன், இல்ல பேஸ் டேக்னு வச்சுக்கிறேன் அப்படின்றது. ஆனா எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர், சேம் திங். கூகுள் அது வந்து ஃபுல்லா நீங்க கவனமா பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே ஈஸியா. ஓகே, பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் சேம். நீங்க மெட்டாத முடிஞ்சதும் லிங்க்டின் அண்ட் ட்விட்டர் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரன் பண்றதுக்கு. லிங்க்டின் தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெடிட் வரும். இட் இஸ் டிட்டோ. ஸோ கூகுள் வந்து உங்களுக்கு புரியலன்னா ஸ்டாப் மீ, we will learn, we will spend time and go. ஏன்னா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு தான் நிறைய பேருக்கு அந்த ஸ்கில் இல்லை. மெட்டா ஆட்ஸ் plenty of people are running. ஏன்னா
அதுல என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்ல இது லீடு வரும். 100 லீடு வந்து 2 லீடு நல்லா இருக்கும். அதுல இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஒன்று இருக்கு. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இஸ் பெட்டர் தேன் வாட்ஸ்அப். அதுல நீங்க வந்து இதே மாதிரி, அதாவது நீங்க ஒண்ணு யோசிங்க, நான் இது உங்கள்ட்ட சொன்னா தெரியாது. நீங்க மெட்டா ரன் பண்ணீங்கன்னா 90% of the people who clicks on the WhatsApp thinks the other side is a female and clicks and information கேக்குற மாதிரி கேட்டு they will torture. வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்றது அந்த மாதிரி நடக்கும். It will happen. It is happening for us. நம்ம வந்து வாட்ஸ்அப் ஆட் ரன் பண்ண மாட்டோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணா அதுல நான் 4 கேள்வி கேட்பேன். 3 கேள்வி இது அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுப்பேன். இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவா கேட்பேன். 4வது ஒரு கேள்வி, நீ ஏன் இதை படிக்கிற? அதுலயும் நான் ஆப்ஷன் கொடுப்பேன், கரியர் கோலா என்னது. அவன் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லீடு வந்து 100 லீடு வராது, 10 லீடு தான் வரும். ஆனா அந்த 10 லீடுமே கொஞ்சம் ஜெனியூனா இருக்கும். பட் when you compare Google Ad and Meta Ad, for service industry, Google Ad is best. Because நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இமேஜின் நேத்து வந்து விஜய் has gone to Stalin's home and did a wonderful gesture. இது வந்து யாரும் என்ன சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், இதை பத்தின இன்ஸ்டால நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது நடுவுல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போஸ்ட் வருது. I was actually looking for a digital marketing course. எனக்கு அது காமிச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் எந்த லெவல்ல இருக்கும். அது சரி, நம்ம ஒரு வேற டக்குன்னு என்கொயர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க. பண்ண உடனே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10-20 ஆட் அது ரிலேட்டடாவே வந்துட்டு இருக்கும். யூ வில் நெவர் நோ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டாபிக் நான் என்கொயர் பண்ண கூட உங்களுக்கு தெரியாது. தென் யூ வில் அகைன் கோ அண்ட் see விஜய். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா அங்க டைம் பாஸ் தான் நீங்க போறீங்க. யூ டோன்ட் ஹேவ் an intent. ஆனா கூகுள்ல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு தேடும் போது இந்த வெப்சைட் மேல வரும். கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ள போய் எல்லாம் பார்த்து நீங்க அதை ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹவு சீரியஸ் ஆகும். ஸோ இந்த இப்ப நான் 300 ரூபாய்க்கு டிஷர்ட் விற்கிறேன், எனக்கு இது பெட்டர், எனக்கு மெட்டா ஆட்ஸ் தான் பெட்டர். எவ்ரிவேர் வி ஷுட் டு, அதுல வந்து மாற்றமே கிடையாது. இப்ப நீங்க வந்து நான் 60,000 ஸ்பெண்டிங் ஆன் கூகுள் ஆட்ஸ், ஐ எம் ஸ்பெண்டிங் 10,000 ஆன் மெட்டா ஆட்ஸ். ஸோ மெட்டா ஆட்ஸ் வந்து பப்ளிசிட்டிக்காக மட்டும் தான் வச்சிருக்கேன். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி கன்வர்ஷன்ஸ். அதுல இருந்து வருது கன்வர்ஷன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னா, எனக்கு 80% of the business is happening from Google Ads. 5% is happening from Meta Ads. இப்ப நீங்க வந்து ஒரு ரோட் சைட்ல ஒரு ஹோர்டிங் வைக்கிறீங்க, ஏன்னா அது பார்த்து உங்களுக்கு கன்வர்ஷன் வரும்னு எதிர்பார்க்கறீங்க. Whenever you pass through, you see that name, and then whenever நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்றீங்க இல்ல பண்ணும்போது இந்த நேம் அப்பியர் ஆகும்போது it easily connect. அதுக்காக ஃபர்ஸ்ட் பேக் பேனல் இல்ல தியேட்டர் ஆட் இதெல்லாம் வந்து போட்ட உடனே கன்வர்ஷன் வராது. இப்போ சென்னை சில்க்ஸ் ஒரு ஆடு காமிக்கிறாங்க, ஏன்னா அது பார்த்தோன்னு நேரம் போய் சாரி வாங்குவாங்க. நோ, அதாவது சாரி வாங்கணும்னு நீங்க நினைக்கும் போது சென்னை சில்க்ஸ் ஞாபகம். தட்ஸ் இட். ஸோ இன்டென்ட் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஆட்ஸ்ல சர்ச் ஆட் இஸ் பெட்டர். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க பண்றீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றீங்கன்னா தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் மெட்டா ஆட்ஸ். இதுலயுமே நீங்க பண்ணலாம். இங்க காம்படிஷன் வில் பி a bit more heavier. இன்னொன்னு, காஸ்ட் வந்து மெட்டாவோட இங்க ஜாஸ்தி. இங்க ஒரு கிளிக்கு நான் சொன்ன 130 ரூபாய் போகலாம். அன்னைக்கு நம்மளோட டிமாண்ட் காம்படிஷன் பொறுத்து. சரியா? சரி, இப்போ இங்க நேத்து நான் காமிச்சல என்னென்ன கன்வர்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ கிவ் see all கொடுக்கும்போது பர்ச்சேஸ், சைன் அப், சப்ஸ்கிரைபர், ஃபோன் கால், லீட் இதெல்லாம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? வாட் ஐ அம் கோயிங் டு டு? பேஜ் வியூ. உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன் இது மேக்ஸிமைஸ் பண்ணு. நேத்தும் இதே மாதிரி தான் கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணது கிளைண்ட் வந்தாங்கல்ல, அப்ப அதே மாதிரி தான் இருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் இதுல கனெக்ட் இதுல அந்த ஸ்கிரீன் நல்லா இருக்கா உங்களதுல? அதுலயும் உடஞ்சிருக்கா?
சரி, ஓகே. சோ இங்க பேஜ் வியூ தெரியுதா? I am clicking on page view. Now you have to create the conversion. Page view நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க, ஆனா என்ன பேஜ்னால நீங்க கொடுக்கணும்ல, which page you are going to track அப்படின்றத கொடுக்கணும். And புதுசா கிரியேட் பண்ணுங்க. no, இவ்வளவுதான் இந்த கன்வர்ஷன்ஸ் தான். And create conversion. Okay. இப்போ இங்க ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், மேனுவலி வித் கோட் ஆர் ஆட்டோமேட்டிக்லி வித்தவுட் கோட் அப்படின்ட்டு. சரியா? மேனுவலி வித் கோடு கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியில வந்து என்னன்னா இன்னொரு கோடு கேட்கும். சரியா? சாரி, கோடு கொடுக்கும். அந்த கோடை எடுத்துட்டு போய் HFCMல அந்த ஸ்பெசிபிக் பேஜ் இருக்குல்ல, தேங்க்யூ பேஜ்ல கொண்டு போய் நீங்க ஹெடர்ல பேஸ்ட் பண்ணணும். இது மேனுவலி வித் கோடு. ஆனா கோடோட கொடுத்தா இன்னும் பெட்டர். இல்ல எனக்கு எவ்வளவு கோடு தான் ஆட் பண்றது அப்படி வேணாம்னா ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கோடு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி குட். ஆனா என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து கோடு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெட்டால எல்லாம் போகும்போது அந்த ஆப்ஷன் இல்ல, ஒன்லி கிரியேட் பண்ணுங்க. இப்ப நேத்து ஒரு கிளைண்ட் வந்தாங்கல்ல, கிளைண்ட் வரும்போது they are having company for the past 21 years. சரியா? அவங்க வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. வேர்ட்பிரஸ்ல SEO ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இமேஜின் எவ்வளவு ரூபா கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க. எவ்வளவு அந்த ஏஜென்சிக்கு they are for the past 10 years they are giving every month one amount 1 lakh they are giving 1 lakh. சரி, per month 1 lakh they are giving. and எவ்வளவு தெரியும் பேக்லிங்க் இருக்குது? 1000 பேக்லிங்க் வச்சிருக்காங்க. 1000 பேக்லிங்க் தான் இருக்கு. 1000 பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டிஸ் 13 10 வருஷம் 13. சரியா? வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்கேன்? 2.5 19.5 seconds. வராது. அப்ப நான் கேட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு லேடி எடுத்திருக்காங்க. that lady also came yesterday and they said that on pageல வந்து கீவேர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் blog எல்லாம் போடல. I said தர்சா ரிசார்ட்டுக்கு பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர்ன்ற அந்த பிளாக் மூலமா மட்டும் 60,000 பேர் வந்து ஆர்கானிக்கா உள்ளவனா. they are visiting the website. So there is a power of having a blog. இன்னொன்னு, நீங்க மீடியம்ல கனெக்ட் ஆகல, லிங்க்டின்ல கனெக்ட் ஆகல, பின்ட்ரெஸ்ட்ல கனெக்ட் ஆகல, எதுலயும் கனெக்ட் ஆகல. and no one think that company is doing 100 crore business every year. இதுக்கு 1 லட்சம் கொடுக்கறாங்க. they are doing without any of this they are doing 100 crore. இல்ல, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, I want to focus Middle East. I want to எனக்கு இப்ப எல்லாமே ரெஃபரன்ஸ்ல வருது. என் வெப்சைட் பார்த்து வர்றாங்க. ஆனா ஜியோமெட்ரிக்ஸ் தேடுனா தான் வர்றாங்க. எனக்கு ப்ரீ என்ஜினியர்டு ஸ்ட்ரக்சர், ப்ரீ என்ஜினியர்டு பில்டிங் அப்படின்ற கீவேர்டு தேடும்போது நான் ஃபர்ஸ்ட் டாப் 3ல நான் வரணும். நான் இப்ப 3வது பேஜ்ல இருக்கேன். இந்த வெப்சைட் 3வது பேஜ்ல இருக்குன்னா that simply means competition is very less. So we can bring it up. நேற்று பிளான்லாம் சொல்லும் போது they were thinking, oh my god, so almost 1.2 crore I have spent for nothing. So இப்ப என்ன சொல்லிருக்கோம்னா, அந்த வெப்சைட் 10 வருஷம் WordPress சைட்ஸ் எல்லாம் I would say that never go for WordPress sites. WordPress எல்லாம் 1 வருஷம். WordPress என்ன ப்ராப்ளம்னா, பிளக்இன்ஸ் வந்து இப்ப ஒரு தீம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நான் ஒரு தீம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இல்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். and I'm giving it for sale. நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, நான் கடை மூடிட்டு கிளம்பிட்டேன். அப்டேஷன் இல்ல. இவங்க ஒரு பிளக்இன் கொண்டு வர்றாங்க, ரேங்க் மேத் வந்து புதுசா அப்டேட் பண்றாங்க. சரியா? இதுவும் அதுவும் காம்பேட்டிபிள். அவர் PHP வெர்ஷன் மாறும், தீமும் அதுவும் காம்பேட்டிபிள் ஆகாது. இது காம்பேட்டிபிள் இல்லையா? ஹோஸ்டிங்கர்ல ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்கல்ல, ஹோஸ்டிங்கர் இதுவும் காம்பேட்டிபிள் ஆகாது. அவன் ஹோஸ்டிங்கர் என்ன பண்ணும்? ஒயிட் ஸ்கிரீன் காமிச்சுட்ருவோம். கஸ்டம் வெப்சைட் நெக்ஸ்ட் ஜேஎஸ் சொல்லிட்டு அது இப்ப எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன் நெக்ஸ்ட் ஜேஎஸ்னா, ரியாக்ட்ன்றது ஒரு டெக்னாலஜி, நெக்ஸ்ட்ன்றது ஒரு டெக்னாலஜி.
ரியாக்ட்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ நீட் டு கோ டு தி டெவலப்பர் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு பார்த்து. நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல என்ன பெனிஃபிட்னா, வேர்ட்பிரஸ்ல எப்படி ஒரு டேஷ்போர்டு இருக்கோ அதே மாதிரி டேஷ்போர்டு. யூ நீட் நாட் கோ டு த டெவலப்பர் எவ்ரி நவ் அண்ட் தென். நீங்க அதிலே பிளாக் போஸ்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே. சோ as of now next.js அப்படின்ற வெப்சைட் தான் பெட்டர். ட்ரஸ்ட் மீ இன் ஒன். நேத்து அந்த கிளைண்ட் வந்து இப்போ நேத்து நான் வந்து 2 ஏஐ டூல் யூஸ் பண்ணேன். ஒன்னு மேனூஸ் ஏஐ, MANUS மேனூஸ் ஏஐ, ஒன்னு கிளவுட் ஏஐ. சரியா? இந்த ரெண்டுலயும் நான் கொடுத்த ப்ராம்ப்ட் இதுதான் கொடுத்தேன். அவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நேம் இஸ் எக்ஸ்ப்ளோர் ஐடி கிளவுட். கிரியேட் a landing page for digital marketing course. இவ்வளவுதான் கொடுத்தேன். நான் கோயம்புத்தூர்னு கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. இந்த அதாவது டம்மியான ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்தேன். மேனூஸ் ஏஐ கிரியேட்டட் a page. கிளவுட் ஏஐ அது போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். கிளவுட் ஏஐ ஆல்சோ கிரியேட்டட் a page. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுச்சு. ட்ரஸ்ட் மீ 4.5 செகண்ட்ஸ்ல கிளவுட் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. 4.5 செகண்ட்ஸ்ல 4.5 மினிட். அது பார்க்கலாம். எனக்கு மேனூஸ் ஏஐ விட எனக்கு கிளவுட் கிரியேட் பண்ணது ஐ வாஸ் ரியலி சொல்றது ஷெல் ஷாக்ன்ற மாதிரி தான் இருந்தது. இருக்கு. நான் இங்க கொடுத்த ப்ராம்ப்ட் பாருங்க. இது இல்ல, இங்க பில்ட் a landing page for training company explore specializes in digital marketing. இவ்வளவுதான் கொடுத்தேன். it has worked. எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்குன்னு இருக்குமே. இது ரொம்ப பேசிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. சரியா? ஒரு 4.5 and just created a page. See, master digital marketing and launch your career னு சொல்லி இங்க ஃபார்ம் எல்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணிருக்குதா? it has created. என்ன வேணும்? it is a website. landing page எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கு. hear from my alumni, ready to download, எல்லாமே அது. மேனூஸ் ஏஐ என்ன பண்ணிச்சுன்னா, இது வந்து கேட்டுச்சு பேசிக்கா போதுமா இல்ல நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொடுக்கணும். சரி, பேசிக்கா எப்படி கொடுப்பேன்றத பாக்குறதுக்கு தான் நான் பேசிக்கா போதும் சொல்லி எனக்கு இது கிரியேட் பண்ணுச்சு. சோ இது வந்து இதுவே கிரியேட் பண்ணது. மேனூஸ் ஏஐல ஒன்று கிரியேட் பண்ணேன். அது வந்து அது இதுல வெப்ரஸ்ல தான் பண்ணேன். அது இந்த அளவுக்கான ஏஸ்தட்டிக்கலி இட் வாஸ் நாட் குட். ஆனா ப்ராம்ப்ட் அந்த அளவுக்கு கொடுக்கல. அது என்ன பண்ணுச்சுன்னா, நேரா நம்ம வெப்சைட்டுக்குள்ள போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்குள்ள போய் ஃபுல்லா பார்த்துட்டு டெஸ்டிமோனியல் அங்க என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் தூக்கி இதுல போட்டுச்சு. எல்லாமே ஜென்யூனா ட்ரெயினர் நேம் முதல் கொண்டு எடுத்து போட்டுட்டு, அது நம்ம படிச்சு போகும்போது என்னோட தான் போட்டிருக்கு, நம்மளே இப்படி அப்படின்ற அளவுக்கு கொடுத்துச்சு. ஆனா ஏஸ்தட்டிக்கலி ஐ லவ்ட் திஸ். ஆனா அதுக்கு நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துரும். and it created in next.js. next.jsல நீங்க ப்ராம்ப்ட் தான் இது நீங்க இது கோட் கொடுக்கும். இத நான் கோட் டவுன்லோட் பண்ணிட்டு அது if I have 10 developers as on date, ஒரு 1 yearல I need only 1 developer. அவ எடுத்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு இங்க பாரு, இங்க இந்த 2 டைல் இல்லாம ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது, எனக்கு 2 டைல் மட்டும் ஆட் பண்ணு. So he will do the coding and add. அவ்வளவுதான். 4.5 நிமிஷத்துல இந்த பேஜ் கொடுத்துச்சு. நீ ஒரு நாள் எடுத்துக்கோ, ஒரு நாள் எடுத்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சு. இது வந்து ஒருத்தன் பண்ணணும்னா it will take 1 week. சரியா? ஒரு நாள்ல முடிக்கலாம், பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால இப்ப வந்து AI, trust me, in 1 year designers and developers will be non-existent. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே இப்ப என்னன்னா, ஒரு டூல் கொண்டு வந்து காமிச்சான். SEO and all you cannot replace. சரியா? அது நீங்க மேனுவலா நீங்க போய் தான் பண்ணணும். அது என்னன்னா, இப்போ டூல்ஸ் இருக்கு. ஹூட்ஸ்யூட்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. அது என்ன, ஸ்கெடியூலிங். நீங்க வந்து வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்டு ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா அதுவே போய் ஆட்டோமேட்டிக்கலி. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஃபீச்சர் இருக்கு, ஆட்டோ ஸ்கெடியூலிங் இட் கேன் டு. இப்ப புதுசா ஒரு பையன் முந்தானே போன வாரம் வந்தான், நம்ம ஸ்டூடெண்ட் தான். he has created a tool. நீங்க வீடியோ உள்ள கொடுத்தீங்கன்னா அதுவே இன்ஸ்டாகிராமுக்கு, லிங்க்டினுக்கு, யூடியூபுக்கு அதுவே ஃபார்மேட் பண்ணி, அதுவே கண்டென்ட் ஜெனரேட் பண்ணி, அதுவே கீவேர்டு போட்டு புஷ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். அது எந்த அளவுக்குன்றது தெரியல. ஏன்னா பிகாஸ் he hasn't shown live. UI மட்டும் தான் காமிச்சான். UI யாருக்கு வேணா காமிக்கலாம். அது கரெக்டா புஷ் பண்ணி, யூடியூப்ல எல்லாம் we need to do a separate keyword research.
யூ கேனாட் டூ த எஸ்இஓ கீவேர்ட் அங்க நீங்க இது போட, அங்க தேடுறது வேற மாதிரி. அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தேட மாட்டான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்னு கேட்பான், இன் தமிழ்னு கேட்பான். அந்த மாதிரி நீங்க மாறணும். ஸோ இவன் சொல்றான் இவங்க ஒரு எல்எம் பில்ட், எல்எல்எம் சாட் ஜிபிடி மாதிரி ஒரு எல்எல்எம் பில்ட் பண்ணி அதுவே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்க வந்து ஜெனசிஸ்ன்னு சொல்லி ஒரு எல்எல்எம் இருக்கு, அது நீங்க ஓனாவே நீங்க ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு மாதிரியே நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு ட்ரெயின்னு நமக்கு தெரியாது. நாட் எவ்ரிதிங், தேர் வில் பி சேச்சுரேஷன் பாயிண்ட் அட் டைம். கரெக்டா? அதாவது இந்த ஆர்கானிக் ஃபுட்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாம் பின்னாடி அலையிறோம்ல. நடுவுல எல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லிட்டு நூடுல்ஸும் பாஸ்தாலாம் தான் சாப்பிட்டு இருந்தோம். இப்ப திருப்பி வந்து பழைய சோறுன்னு சொல்லி ஒரு கடையே இருக்கு. இல்ல இருக்கு, இங்க இருக்கு ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கு. கம்மங்கூழ் கடையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. So at a point of time, people will feel, இன்னொன்னு இதுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவை. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பில்ட் பண்ணி வச்ச இதுல எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல தேவை. ஸோ ஒரு பாயிண்ட் வரும்போது பத்து பேருக்கு எவ்வளவு ஆச்சு? 3 லட்சம் ஆச்சா? ஒரு டெவலப்பர், ஒரு கிளவுட். தெரியுமா ஆகும்? அவன் அதை வச்சுட்டு நம்மளை ஏமாத்திடுவான். டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் மைண்ட்ல வச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எவனையும் நம்ப கூடாது. ஒரு % டோன்ட் ட்ரஸ்ட். டெவலப்பர் இது 2 நாள் ஆகும்னா 2 மணி நேரத்துல பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. நீங்க இப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் இல்ல ரியாக்ட் அப்படி சொல்றேன்னா, நமக்கு தெரியலனாலும் நம்ம அதை ரிசர்ச் பண்ணி யூ நீட் டு சே, ஒரு மணி நேரம் பண்ண முடியும், அப்புறம் என்ன இது கிட்ட எடுத்து புஷ் பண்ணி இதை பண்ண போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படியா அப்படின்னா ஒரு டைம் நீங்க தலையாட்டிட்டீங்கன்னா அப்ப இவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி முளை காமிச்சிட்டு இருக்கான். எய்தர் கன்வின்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ன்ற இது சரியா? அதாவது அவன் கன்ஃபியூஸ் ஆகும், இவனுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையா. எப்பவுமே தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். அவ்வளவுதான். சரியா? ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் கோட் எனக்கு என்ன வேணும்? ஈவென்ட் டைப் பேஜ் லோட். பேஜ் லோடுனா அது சப்மிட் பண்ணும்போது லோட் ஆகி தேங்க்யூ பேஜ் எனக்கு வரும். கரெக்டா? சோ பேஜ் லோட். URL ஃபார்ம் சப்மிஷன். நீங்க ஃபார்ம் சப்மிஷனும் கொடுக்கலாம். அதாவது ஃபார்ம் சப்மிட் ஆனா எனக்கு என்னன்னா இந்த எனக்கு வந்து ஃபார்ம் சப்மிஷன் வந்து இப்ப நீங்க ஃபார்ம் சப்மிஷன் இது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் கூகுள் ஆட் will work for that particular conversion. இப்ப என்ன பண்ணுனா சும்மா இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சுனிதா வந்து நிறைய ஃபார்ம்ஸ் போய் சப்மிட் பண்றாங்க அப்படின்னா இது கூகுளுக்கு என்ன வேணும்? ஒரு கிளிக், ஒரு ஃபார்ம் நேரம் சுனிதா கிட்ட கொடுத்தா ஓகே ஃபில் பண்ண தெரியும், அது பண்ணுவோம். அது மாதிரி நமக்கு கொஞ்சம் ஜங்க் லீட்ஸ் வந்துச்சு. ஸோ பேஜ் லோடுனா அது என்ன பண்ணும்னா, சப்மிட் பண்ணி இந்த அதாவது இவ்வளவு லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சீரியஸான கிரௌட கொண்டு வரும். ஃபார்ம் சப்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, பட் வாட் வி ஆர் ஃபாலோயிங் இஸ் பேஜ் லோட். இப்போ இங்க URL ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கு, கண்டெய்ன்ஸ் இருக்கு, URL ஈஸ் இருக்கு. சரியா? நம்ம சர்ச் கன்சோல்ல பார்த்தோம்ல, கண்டெய்ன்ஸ், டஸ் நாட் கண்டெய்ன், எக்ஸாக்ட், அதேதான் இது. URL ஈஸ்னா எக்ஸாக்ட் URL. அந்த தேங்க்யூ பேஜோட எக்ஸாக்ட் URL நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. கண்டெய்ன்ஸ்
அப்படின்னா அந்த ஸ்லக் மட்டும் எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பேஜ் அப்படின்னு மட்டும் பேஸ்ட் பண்ணா போதும். ஸ்டார்ட்ஸ் வித்னா இப்போ தேங்க்யூ ஏதோ ஒண்ணு. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா வேணும்னா URL ஈஸ்ன்னு கொடுத்துருங்க. URL ஈஸ்ன்னு கொடுத்துட்டு வாட் ஐ எம் டூயிங் இஸ் தட் ஐ எம் கோயிங் டு தி வெப்சைட். நான் இப்போதைக்கு சாம்பிள் பேஜ் நான் என் தேங்க்யூ பேஜா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? இதுதான் ட்ராக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடு. டபுள் ஆயிருக்கா? அந்த கடைசி அந்த ஸ்லக் மட்டும் எடுத்துட்டு I'm going to paste it here. சரியா? Okay. Now come to the conversion setting. இங்க நீங்க பெருசா இது பண்ண போறது பட் no, what is it? Okay. Action optimization. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல பிரைமரி கன்வர்ஷன் செகண்டரி கன்வர்ஷன் செட் பண்ணியிருந்தேன் என்னதுன்னு. நீங்க மல்டிபிள் இப்போ வந்து 2 இது கிரியேட் பண்றீங்க. ஒன்னு வந்து பேஜ் வியூ, இன்னொன்னு ஃபார்ம் சப்மிஷன். எனக்கு ரெண்டுமே you can do how much ever conversion you want, you can do that. இப்போ ஃபார்ம் சப்மிஷனையும் பேஜ் வியூவே ரெண்டையும் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டுமே நீங்க பிரைமரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா லோடு கொடுக்குற மாதிரி ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி அது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கும். வாட் யூ கேன் டூ இஸ் தட் ஒன்ன பிரைமரியாகவும் ஒன்ன செகண்டரியாகவும் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஏன் ஃபார்ம் சப்மிஷனை வந்து செகண்டரியா கொடுக்குறேன்னா அந்த டேட்டாவும் எனக்கு வரும். ஃபார்ம்ஸ் அப்போ எனக்கு அங்க ஃபார்ம் சப்மிஷன் வந்து 10 வந்திருக்கு, ஆனா பேஜ் லோடு வந்து 8 தான் வந்திருக்கு. அப்படின்னா ஸோ தேர் ஆர் சம் இஷ்யூ. ஃபார்ம் வந்து ரெண்டு ஃபார்ம் எனக்கு வந்து ஒழுங்கா சப்மிட் ஆகல அப்படின்றத நான் ட்ராக் பண்றேன். ஸோ நான் பிரைமரி அதை கொடுத்துட்டு செகண்டரி இது கொடுக்குறேன். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி தட் யூ ஹேவ் டு கிவ் போத். ஆனா ரெண்டுமே பிரைமரி கொடுக்காதீங்க. ஒரே கோலுக்கு 2 பிரைமரி கொடுக்காதீங்க. நீங்க வந்து போன் கால் இருக்குல்ல, போன் காலை நீங்க பிரைமரியா கொடுக்கலாம். ஏன்னா அது வேற ஒரு கன்வர்ஷன், ஃபார்ம் சப்மிஷன் வேற கன்வர்ஷன், பேஜ் வியூ. ஆனா பேஜ் வியூ ஃபார்ம் சப்மிஷன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். அப்ப ரெண்டையுமே நீங்க பிரைமரி கொடுக்க வேண்டும். ஒன்னு பிரைமரி கொடுத்து ஒன்னு செகண்டரி கொடுங்க. செகண்டரி ஏன் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ட்ராக்கிங் பர்பஸ், உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். ஸோ நவ் ஐ எம் கிவிங் ஒன்லி பிரைமரி. இங்க பிரைமரி தான் இது டிஃபால்ட்டா இருக்கும். அவங்க பிரைமரி. செகண்டரினா செகண்டரி கிளிக் பண்ணி செகண்டரி கொடுத்தீங்கன்னா அந்த ஓவர்வியூ இருக்குல்ல, கன்வர்ஷன்ஸ் ஓவர்வியூல அது கால்குலேட் ஆகாது. செகண்டரி கொடுத்தீங்கன்னா அந்த நான் இப்ப 7 கன்வர்ஷன்ஸ் காமிச்சல அந்த ஓவர்வியூல அதுல அது காமிக்காது. இது எனக்கான டேட்டா, நான் உள்ள போய் நான் பார்ப்பேன். இப்ப நீங்க இதுவும் பிரைமரி அதுவும் பிரைமரி கொடுத்தீங்கன்னா ஒரே கன்வர்ஷன் தான். பேஜ் வியூவும் காமிக்கும், ஃபார்ம் சப்மிஷனும் ஜெசினா வந்து கிளிக் பண்ணிருக்காங்கன்னா 2 கன்வர்ஷன் ஆச்சா, அந்த ரெண்டுமே அது காமிக்கும். அப்ப 2 கன்வர்ஷன் காமிக்கும். நமக்கு அப்படி தேவையில்ல. என்னன்னா நீங்க கூகுளுக்கு வந்து கடைசியில என்னடா 500 கன்வர்ஷன் போன மாசம் அப்படின்னு பார்த்தா இல்ல, கால்ஸ் வேற ட்ராக்கிங். அதுல சில டைம் ஒரே நம்பர் 2 வாட்டிலாம் வருது சார். கூகுள் ஆட்ஸ் ஒரு நம்பர் தான் கொடுக்கும். இல்ல சார், என்ன சொல்றீங்க? திருப்பி போய் பிரஸ் பண்ணாம ட்ராக் அது நீங்க இங்கே செட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே காமிக்கலாம். இப்போ கன்வர்ஷன் நேம் என்ன கொடுக்க போறேன்னா சாம்பிள் பேஜ் நான் கொடுக்க போறேன். ஓகே, சாம்பிள் பேஜ் கொடுக்குறேன். கன்வர்ஷன் நேம் உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணீங்க. அதாவது ஈவன் ஆஃப்டர் 1 year you are opening this, you should know what it is. சரியா? சோ கன்வர்ஷன் நேம் கொடுத்துட்டோம். இப்போ இங்கதான் அந்த வேல்யூ எதை நம்ம கொடுத்துருந்தோம்ல, 1000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலான்ட்டு. சோ இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா என்ற ஒரு கன்வர்ஷனுக்கு இவ்வளவு வேல்யூன்னு சொல்லி நான் செட் பண்றேன். டிஃபால்ட்டா எவ்வளவு இருக்கு? 1 ரூபாய் இருக்கு. நீங்க 10 ரூபான்னு போட்டுக்கலாம், 100 ரூபான்னு போட்டுக்கலாம், 1000 ரூபான்னு போட்டுக்கலாம். அதாவது இது நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ நீங்க என்டர் பண்றீங்க, ஒரு 1000 என்டர் பண்றீங்க. நான் என்ன சொன்னேன், இ காமர்ஸுக்கு நீங்க கன்வர்ஷன் வேல்யூன்னு கொடுப்பீங்களா? அதாவது 100 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 200% எனக்கு கன்வர்ஷன் வேணும் நான் சொல்றேன். 200% நான் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போதும் 200 ரூபாய். அப்போ நான் இங்க வந்து இப்ப 10 ரூபாய் செட் பண்றேன். இப்ப 10 ரூபாய் செட் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் கொடுக்கும்? புரியலையா? இப்போ நான் இ காமர்ஸ்க்கு நான் பண்ணும்போது நான் இன்னைக்கு என்னோட பட்ஜெட் 100 ரூபாய், ஆனா நான் 200 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் கூகுள் ஆட்கிட்ட சொல்றேன் 200% எனக்கு ROAS வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்க செட் பண்றீங்க.
நான் இங்க என்னோட ஒரு கன்வர்ஷனோட வேல்யூ 10 ரூபான்னு செட் பண்ணிருக்கேன். அப்போ கூகுள் என்ன நினைக்கும், இப்ப 100 ரூபாய் கொடுக்குறான், 200 ரூபாய் எதிர்பார்க்கறான். அப்ப 200 ரூபாய் வேணும்னா இவனோட ஒரு கன்வர்ஷன் வேல்யூ 10 ரூபாய். அப்ப நான் 20 கன்வர்ஷன் நான் கொடுக்கணும். 20 கன்வர்ஷன் கொடுத்தாதான் இவனுக்கு 200 ரூபாய் வேல்யூ வரும். சோ இட் வில் focus on giving 20 conversions. சரியா? அதுக்காக 100 ரூபாய் நீங்க போட்டுட்டு 200 ரூபாய் எதிர்பார்க்கலாம் முடியாது. அந்த சிபிசி எல்லாம் பேஸ் பண்ணி தான். இப்ப நமக்கு வந்து 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம்னா நேத்து 7 லீடு வந்திருக்கு, முந்தா நேத்து 4 தான் வந்திருக்கும். சோ யூ கேன் கிவ். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது நீங்க கொடுக்கலாம், பட் அன்ரியலான எக்ஸ்பெக்டேஷன் டோன்ட் செட். அப்போ இப்ப நான் இங்க 100 கொடுத்தா எனக்கு எவ்வளவு கன்வர்ஷன் ஃபோக்கஸ் பண்ணும்? அதே 100 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்றேன், 200 ரூபாய் வேணும், 2. ஏன்னா 100 கொடுத்தா 2. புரியலையா? இப்ப இங்க நான் 10 கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட ஒரு கன்வர்ஷனுக்கு வந்து 10 ரூபாய் நான் சொல்றேன். சரியா? அப்ப எனக்கு 200 ரூபாய் வேணும், எவ்வளவு கன்வர்ஷன் வேணும்? நீ தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தா. ஒரு கன்வர்ஷன் 10 ரூபாய். சரியா? எத்தனை எடுத்தா உங்களுக்கு 200 rupees வரும்? ஒண்ணு வந்து ஒரு கன்வர்ஷன் 10 rupees. எத்தனை லீட் எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு கன்வர்ஷன் எடுத்தா 200 ஆகும்? சொல்லுங்க சார். சரி, ரெண்டு கன்வர்ஷன் எவ்வளவு? x = 200 சால்வ் பண்ணுங்க. சரி, ஒரு கன்வர்ஷன் 10 ரூபாயா? அதுதான் ரெண்டு கன்வர்ஷன் எவ்வளவு? ஒரு கன்வர்ஷன் 10 ரூபாய். ரெண்டு கன்வர்ஷன்னா 5 கன்வர்ஷன்னா 10 கன்வர்ஷன்னா 20 கன்வர்ஷன்னா 200 ரூபாய். 200 ரூபாயா? சோ நான் கூகுள் ஆட் கிட்ட என்ன சொல்றேன், நான் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 200% எனக்கு வேணும். அதாவது 200 ரூபாய் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். அப்ப 20 கன்வர்ஷனுக்கு அது இட் வில் வர்க். சரியா? இப்ப நான் இங்க 100 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 1 ரூபாய் கொடுக்குறேன், கன்வர்ஷன் 1 ரூபாய்னா ஐ எம் சேயிங் எனக்கு 200 கன்வர்ஷன் வரணும். எனக்கு 200 கன்வர்ஷன் வந்தா எனக்கு 200 கிடைக்கும். இஃப் யூ ஆர் கிவிங் 100 only 2. சரி, நீங்க வந்து 1 ரூபாய் கொடுத்துட்டு யூ கேன் ஆஸ்க் ஃபார் 200 கன்வர்ஷன். அதாவது உங்க ப்ராடக்ட் என்னவோ, இப்ப நான் இப்ப போட்டுக்கிறது 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ஒரு கன்வர்ஷன் வந்தா எனக்கு 1000 ரூபாய். அண்ட் நான் வந்து கன்வர்ஷன் வேல்யூ கொடுக்கல, மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். பட் இப்ப நான் என்னோட டிஷர்ட் 300 ரூபாய். சரியா? நான் 100 ரூபாய் போட்டா நான் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? 300%. ஒரு டிஷர்ட் விற்கிற மாதிரி நான் பார்க்கலாம். 100 ரூபாய் போட்டா ஒரு 300, அவ்வளவுதான் வந்து நான் எதிர்பார்க்க முடியும். நான் ஒரு 100 ரூபாய் போட்டு 10 டிஷர்ட் வித்து கொடுத்தா அது எப்படி விற்கும்? ஒரு கிளிக்கு 20 ரூபாய், 5 கிளிக் வரும். 5 கிளிக்ல ஒருத்த வந்து வாங்கினா பெரிய விஷயம். உங்க சிடிஆர் என்ன அதெல்லாம் பார்க்கும்போது, சோ அந்த ஒரு கால்குலேஷனுக்காக தான் இங்க நீங்க கன்வர்ஷன்ஸ் சொல்லி நீங்க செட்டிங் இட். சோ யூ கேன் செட் இட் 1 ரூபி, 10 ரூபி, 100 ரூபி, 1000 ரூபி, எப்படி வேணா செட் பண்ணுங்க. ஆனா உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் என்னன்றதை பார்த்து அது என்ன வேல்யூவோ அது நீங்க செட் பண்ணிக்கணும். ஒன்லி தென் யூஆர் கிவிங் எ சிக்னல் டு கூகுள், இது என்னோட ப்ராடக்ட் வேல்யூ, சோ எனக்கு அதுக்கு தகுந்த கன்வர்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு. கிளியர்? இங்க வந்து இங்கதான் நீங்க கேட்ட கேள்வி, எனக்கு எவ்ரி கவுண்ட் வந்து ஒரு கன்வர்ஷன். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க, நாளைக்கும் வந்து ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணா அது 2ஆ காமிக்கணுமா இல்ல 1ஆ காமிச்சா போதுமா? ஆனா இவங்க ரெக்கமெண்டட் வந்து எல்லாத்தையுமே காமிக்கணும் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது நீங்க எப்படி இருந்தாலும் ஆகும், ஆனா கன்வர்ஷன் கவுண்ட் ஆகாது. நான் எவ்ரி தான் கொடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க செக் பண்ணி மேபி ஷி இஸ் நாட் இன் மைண்ட் செட். நாளைக்கு வந்து ஓகே அவங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு திருப்பி வந்துட்டு அவங்க ஷி இஸ் என்டரிங் இட். அப்ப அது ஒரே நாள்ல அப்படி ஆட் உங்களுக்கு காமிக்காது. இட் won't show like that. It depends. இப்ப நம்ம ஆட் செட் பண்ணிட்டு நானே மொத்தமா எடுத்தத தான் பார்த்தேன். இது அது ஐபி எல்லாம் ட்ராக் பண்ணும். இது நான் தான் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வரப்ப டிஸ்ப்ளே ஆகுறதுல நமக்கு டவுட். அது நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஒன்று இருக்கும், நான் கடைசியில சொல்றேன். யூ கேன் கோ அண்ட் செக் இட் தேர். சரியா? அது இல்லாம உங்களுக்கே ஆடு வந்து எப்பவுமே காமிக்காது. இங்க அதாவது ஒரே ஐபிஎல் இருந்து ஆடு செட் பண்ணுவீங்களாமா, அதே இதுக்கு காமிக்கணுமா? ஸோ இட் ஒன்ட் ஷோ தட். இப்போ வந்து காம்படிட்டருமே எப்படின்னா அவங்களுக்கு ஒரு தடவை தான் காமிக்கும், திருப்பி போயிட்டு எல்லாம் வந்து அது தெரியும்ல பிஹேவியர் எப்படின்ட்டு. நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது எல்லாம் தெரியும். நான் சொல்றது என் காலேஜ் பசங்களுக்கு கொண்டே காமிங்க. மெட்டால வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. மெட்டால அப்படிதான்.
சும்மா வந்து எனக்கு காமிச்சிட்டு உங்களுக்கு மெட்டா வந்து உங்களுக்கு காமிக்கும். வேணா நீங்க பேஜ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, அது காமிக்கும். ஆனா கூகுள் ஆட் வந்து நாட் ஃப்ரீக்வென்ட்லி இட் வில் ஷோ. சரியா? சோ இங்க கவுண்ட் வந்து எவ்ரின்னு கொடுக்குறேன். இப்ப இது சொன்ன ஞாபகம் இருக்கா? கிளிக் த்ரூ, என்கேஜ்டு, வியூ த்ரூ. சரியா? கிளிக் த்ரூ நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு வந்து ஜெஸ்டினா கிளிக் பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர்ல செக் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், she would have got placed, சிடிஎஸ்ல பிளேஸ் ஆயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து ஜாயினிங் சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும், சரி அப்ப மார்ச்ல ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு she would have searched in டிசம்பர். இப்பவே எல்லாம் செக் பண்ணி வச்சிடலாம், மார்ச்ல போய் ஜாயின் பண்ணலாம். இது கிளிக் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், 90 days கேப்ல அந்த பொண்ணு வந்து உள்ள கன்வெர்ட் ஆச்சுன்னா, லீடா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது எனக்கு ஒரு கன்வர்ஷனை காமிச்சு. ஃபார் மை கைண்ட் ஆஃப் பிசினஸ் தட் வில் ஒர்க். ஒரு 300 டிஷர்ட்டுக்கு நான் ரன் பண்ணா தட் வில் நாட் ஒர்க். ஏன்னா 90 நாள் கழிச்சு அவங்க திருப்பி வந்து பார்க்கணும். சோ இட் டிபெண்ட்ஸ். இப்ப நீங்க ஒரு சர்வர் பேஸ்ட் ஒரு இது பண்றீங்க, ஆல்மோஸ்ட் 1 lakh 1.5 lakh, இல்ல ஒரு டெஸ்க்டாப் எடுத்து பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நீங்க இருப்பாங்க. சோ 90 டேஸ்ன்றது யூ கேன், இங்க எவ்வளவு நாள் வேணுமோ அதை நீங்க மாத்திக்கலாம். என்கேஜ் ரிவ்யூனா உங்களோட வீடியோஸ் இதெல்லாமே பார்த்து கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்கேஜ் ஆயிருந்தாங்கன்னா தென் யூ கேன் செட் இட். ஸோ இதெல்லாம் அப்படி விட்டுருங்க. 3 days 1 days எல்லாம் அப்படி விட்டுருங்க. இது மட்டும் வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ டிஃபால்ட்டா 90 daysல இருக்கும், அதே அப்படி விட்டுருங்க. ஒன்னும் இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். நிறைய விஷயமா இது டிஃபால்ட்டா அப்படி இருக்கும். மேஜரா நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, என்னன்றது தெரிஞ்சுக்கும். நான் சொல்ற மாதிரி டிஷர்ட் ஒருத்தர் விற்கிற வராருன்னா சேஞ்ச் இட் டு சே 30 days, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த ஆட்ரிபியூஷன் நேத்து நான் சொன்னேன், நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ இந்த டேட்டா ட்ரிவன் வந்து இதான் ரெக்கமெண்டட். வியூ த்ரூன்றது வந்து நீங்க ஒரு ஆட் பாக்குறீங்க, you are seeing the ad, you are not clicking or doing nothing. அதுக்கப்புறம் டைரக்டா வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து அது நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தனியா நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கோம், அந்த ஆடை கிளிக் பண்ணாம தனியா நம்ம போய் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா that is view through. ஆட்ரிபியூஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், டேட்டா ட்ரிவன் அப்படின்னு வச்சிருக்கேன். இது என்னன்னு புரிஞ்சது நான் சொன்னேன், ஃபுட்பாலோட சொன்னேன் இல்லையா? சோ யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றது, சோ அதெல்லாம் டிஃபால்ட்டாவே அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிவ் டன், அது மேனேஜ் கூகுள் டேக்ன்றது நம்ம தான் டேக் போட்டோம்ல. சோ என்ஹான்ஸ்டு கன்வர்ஷன்னா அதுவே AI will actually better our conversions. சோ அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். டிஃபால்ட்டாவே நீங்க வந்து இந்த கூகுள் இதா இருக்கும், இது டிக்ல இருக்கும், give the tick mark and give done. சரியா? and now give save and continue. That's it, your conversion is created and give finish. First we have to just create conversion. First நீங்க இந்த கன்வர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு ஆட்ல போய் நீங்க அந்த கன்வர்ஷனை புல் பண்ணணும். சரியா? அது ஆட் ரன் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. இப்போ என்னது மிஸ்கான்ஃபிகர்ட்ன்றக்கா, கிளிக் இட். இன்ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, இங்க ட்ரபிள் ஷூட்னு கொடுங்க. ட்ரபிள் ஷூட் கொடுத்துட்டு கிவ் கண்டினியூ. இங்க வந்து உங்க URL கொடுங்க. நம்ம எதுவும் டெஸ்ட் பண்ணல. சோ இங்க போயிட்டு give your URL and give connect. கனெக்ட் பண்ணும்போது நம்ம பேஜ் ஓபன் ஆகும். நம்மளோட கன்வர்ஷன் இது சாம்பிள் பேஜ் தானே. So I'm clicking sample page. Sample page conversion is sending data. அந்த green color டிக் வரும். So டிக் வந்தா நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். and give இங்க continue. இப்ப இங்க no recent conversions மாறிடுச்சு. மிஸ்கான்ஃபிகர்ட்ன்றதுதான் அது no recent conversion மாறிடுச்சு. எங்க
அது நீங்க ஆட் ரன் பண்ணும்போது இங்க வந்து inactive இருந்ததா? inactive இருந்தது வந்து it has been no recent conversion வந்துச்சு. இப்போ இதை நீங்க ஆட்ல ரன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து ஆக்டிவ்னா இதுக்கு மாறும். ஐ வில் ஷோ தட் டு யூ. இங்க பாத்தீங்கன்னா கோல்ஸ், கன்வர்ஷன், சம்மரி, என்ன ஸ்டேட்டஸ்க்கு சார் நோ ரீசன்ட் கன்வர்ஷன்ஸ். மிஸ்கான்ஃபிகர்டு தான் இருக்கும். inactiveல இருந்து it will change to no recent conversion. No recent conversion your tag is working. இந்த மாதிரி ஆக்டிவ்னு காமிக்கும். ஆக்டிவ்னு காமிக்கும், இது மேல ஆக்டிவ்னு காமிக்கும். ஓகே, நீங்க பண்ணுவீங்க சார். அப்போ வந்துட்டு நீங்க பக்கத்துல இருந்து கைட் பண்ணுங்க சார். எப்படி பண்ணணும்? மெட்டாவுக்கு தான் நமக்கு நிறைய கூகுள் ஆட்ஸ் வந்து ஐடி கார்ப்பு தான். இப்போ இவங்களுக்கு வரும்போது நேற்று வந்தாங்கல்ல. ஆக்டிவேட் தான் மேல மிஸ்கான்ஃபிகர்டு ஆக்டிவேட். மிஸ்கான்ஃபிகர்டுனா நம்ம வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ட்ரபிள் ஷூட்ன்றது வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. சரியா? So you're checking if it is working. இப்போ தான் ஆக்டிவ்ல இருக்கு. Now அட இங்க இது வந்து நீங்க ஏதோ வேற எங்க உள்ள போயிட்டு இருந்தீங்க. ரிஃப்ரெஷ் பண்ணேன். So இங்க no recent conversions வந்துச்சுனா it is working. ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது it will change to active. ஃபர்ஸ்ட் டேட்டா உள்ள வரும்போது அது ஆக்டிவ்க்கு மாறும். ஓகே, சோ இத வந்து இதுவரைக்கும் இப்ப சொன்னத you do it practically. பண்ணு. சரியா? சோ இதே மாதிரி எல்லாருமே சாம்பிள் பேஜோடது கிரியேட் பண்ணி நோ ரீசன்ட் கன்வர்ஷன்ஸ் கொண்டு வரும். மேல ஆக்டிவ்ல கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. Do it here and leave home. கம்மியா தான் இருக்கு, பண்ணு. என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? நாளைக்கு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆடியன்ஸ் எடுத்து இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும்.